வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். உங்ககிட்ட ஒரே ஒரு முட்டை இருக்கா? அப்போ வாங்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஒரு சூப்பர் ஸ்வீட் செஞ்சு தரலாம். முட்டையை எப்படி ஃப்ளஃபியாக கேக் மாதிரி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியாக பிரிச்சுருங்க. முட்டை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்ரும். அண்ட் இந்த டிஷ் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, இதை நீங்கள் பெரியவங்களுக்கும் ட்ரை பண்ணலாம். நான் இங்கே ஸ்வீட்டாக செஞ்சுருக்கேன். நீங்கள் மிளகாத்தூளோ போட்டு காரமாக கொடுத்தீங்கன்னா பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ ரெண்டுலேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா அடிச்சுக்க போகிறோம். ஃபோக் ஸ்பூன் வச்சு அடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அடிக்கலாம். இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சிடலாம். ஃபோக் ஸ்பூன் வச்சு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான். வெள்ளைக்கருவை நல்லா நுர வர அடிங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததும் சர்க்கரை சேருங்க. சர்க்கரை ஒரு ஸ்பூன் தாராளமாக போதும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சுட்டே வாங்க. நீங்கள் மிளகா பொடியோ கூட சேர்த்துக்கலாம். பட் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க. முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அடிச்சிருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா தீயை குறைச்சிட்டு மஞ்சக்கருவை ஊற்றுங்க. இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இது சீக்கிரம் வெந்துடும், அதனால் சீக்கிரம் எடுத்துருங்க. இது ஓரளவுக்கு வெந்ததும் இதுக்கு மேலே அடித்து வச்சிருக்கிற வெள்ளைக்கருவை சேர்த்துருங்க. நல்லா சிம்மில் வச்சு இதையும் வேக விடலாம். கொஞ்ச நேரத்திலே வெந்து நல்லா புஷ்ஷுன்னு ஆகிடும். இதோ வெந்துருச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இதோ நம்மளோட முட்டை கேக் ரெடி. ஓரெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு வெளியே எடுத்துருங்க. இதை நான் இங்கே இனிப்பாக செஞ்சுருக்கேன். நீங்கள் எதுவும் போடாமல் அடிச்சுட்டு வேக வச்சுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் உப்பு மிளகு தூள் போட்டு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொலன்னு இருக்காது, நல்லா ஃப்ளஃபியாக கேக் மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.